அண்மை செய்தியை பார்க்கிறோம். மீண்டும் பயன்படுத்தக்கூடிய ஏவுகணை வாகனம் தரையிறங்கும் பரிசோதனையில் 3வது மற்றும் இறுதியான தொடர்ச்சியான வெற்றியை இஸ்ரோ பதிவு செய்திருக்கிறது. ஏற்கனவே 2 சோதனைகள் வெற்றி பெற்ற நிலையில் 3வது முறையாகவும் இச்சோதனை வெற்றி பெற்றிருக்கிறது. இஸ்ரோ தரப்பிலிருந்து இது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மீண்டும் பயன்படுத்தக்கூடிய ஏவுகணையை 3வது முறையாக பரிசோதனை செய்ததில் அந்த சோதனை வெற்றியடைந்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் பால வெற்றிவேல் இணைகிறார். பாலா, விவரம் என்ன? திலகவதி, மீண்டும் பயன்படுத்தக்கூடிய ஏவுகணை சோதனை புஷ்பக் என அழைக்கக்கூடிய வாகனத்தை இஸ்ரோ தயாரித்து வருகிறது. இதற்கு முன்பு 2 முறை பரிசோதனைகள் வெற்றி பெற்றுள்ள நிலையில் 3வது முறையாக இன்றும் ஹாட்ரிக் வெற்றி பெற்றுள்ளதாக இஸ்ரோ அறிவித்திருக்கிறது. கர்நாடகாவில் உள்ள சித்ரதுர்காவில் உள்ள ஏரோநாட்டிக்கல் டெஸ்ட் ரேஞ்சில் இன்று காலை 7:10 மணிக்கு சோதனை வெற்றி அடைந்ததாக கூறப்பட்டுள்ளது. குறிப்பாக புஷ்பக் என அழைக்கப்பட்டுள்ள அந்த இறக்கைகள் இந்திய விமானப்படையின் சீனுக் ஹெலிகாப்டரிலிருந்து 4.5 கிலோமீட்டர் உயரத்திலிருந்து விடுவிக்கப்பட்டது. இதன் மூலமாக நாம் எவ்வாறு புரிந்து கொள்ளலாம் என்றால், வருங்காலத்துல ஒரு ஏவுகணையை கொண்டு நேரடியாக இப்போ ராக்கெட் அனுப்புறோம், செயற்கைக்கோள்கள் மற்றும் விண்கலங்களை சந்திரயான் போன்று அனுப்புறோம். ஆனால் அந்த ஏவுகணைகள் வெடித்து செதறுகிறது. எனவே இது மீண்டும் மறு பயன்பாட்டு செய்யும் வகையில ரீயூசபிள் ராக்கெட்டாக இது பயன்பாட்டிற்கு 2030ஆம் ஆண்டிலிருந்து பயன்பாட்டிற்கு வர உள்ளதாக இஸ்ரோ செயல்படுத்தி அதற்கான ஆராய்ச்சி மற்றும் திட்டங்களில் ஈடுபட்டு வந்த நிலையில 3வது முறையாக வெற்றி காண்டிருப்பதன் மூலம் இஸ்ரோ இந்த திட்டத்தில் முன்னேறி இருக்கிறது என்று புரிந்து கொள்ளலாம். திலகவதி, பாலவெற்றிவேல், இந்த விவகாரத்துல இந்த விஷயத்துல ஏற்கனவே எந்தெந்த நாடுகள்லாம் வெற்றி அடைஞ்சிருக்காங்க, இது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது இந்தியாவுக்கு? விண்வெளி துறையை பொறுத்தவரை நாசா, யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி, கனடா ஸ்பேஸ் ஏஜென்சி, ஜப்பான், சீனா போன்ற நாடுகள் இந்த ஆராய்ச்சியில ஈடுபட்டு வராங்க. ஜிஎஸ்எல்வி, பிஎஸ்எல்வி போன்ற ராக்கெட்டுகள் மூலமாக நாம் செயற்கைக்கோள்களை விண்ணில் செலுத்துகிறோம். ஆனால் ஒரு குறிப்பிட்ட உயரத்திற்கு சென்ற பிறகு ஒவ்வொரு பாகமாக விழுந்து கடலில் விழுகிறது. இந்த டெக்னாலஜி அப்படின்னா ஒரு பஸ் எப்படி கூட்டிட்டு போய் மீறி மறுபடியும் கொண்டு போய் சேர்க்குதோ அதே மாதிரி மேல செயற்கைக்கோள்களையோ ஒரு விண்கலங்களையோ அனுப்பிவிட்டு மீண்டும் பூமிக்கு கொண்டு வருவதுதான் இந்த திட்டம். 4.5 கிலோமீட்டர் உயரத்திலிருந்து ஒரு ஹெலிகாப்டர் மூலமாக விடுவிக்கப்பட்டு அந்த சோதனையை நம்ம காட்சியில பார்க்க முடிகிறது. ஒரு பாராசூட் மூலமாக மணிக்கு 250 கிலோமீட்டர் வேகத்துல தரையிறங்குது. அது படிப்படியாக 100 கிலோமீட்டருக்கு குறையுது. இதுதான் இந்த தொழில்நுட்பத்தோட ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது. இந்நிலையில இந்த தொழில்நுட்பத்தை தற்போது இந்தியாவும் சேர்ந்திருக்கிறது. நாசா, யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி, ஜப்பான் உள்ளிட்ட வரிசைகளில் தற்போது இஸ்ரோவும் சேர்ந்திருக்கிறது. இந்த ரீயூசபிள் ராக்கெட் பயன்படுத்தி விரைவில் செயற்கைக்கோள்களை அனுப்பினால் பொருளாதார ரீதியாகவும் இஸ்ரோவிற்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இந்த திட்டம் பார்க்கப்படும். அப்போ இதை வணிக ரீதியாக கொண்டு செல்வதற்கும் இஸ்ரோ திட்டம் வச்சிருக்காங்களா பாலவெற்றிவேல்? வணிக ரீதியாக கொண்டு செல்வதற்காக இன்ஸ்பேஸ் என கூறப்படுகின்ற ஒரு கிளை நிறுவனம் மூலமாக தொடர்ச்சியாக ராக்கெட் அனுப்பப்பட்டு வருகிறது. இந்நிலையில ரீயூசபிள் ராக்கெட் மூலமாக நாம் செயற்கைக்கோள்களை அனுப்பும் பட்சத்துல இஸ்ரோவிற்கு வணிக ரீதியாக பொருளாதார ரீதியாகவும் மிகப்பெரிய ஒரு திட்டம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படும். இந்நிலையில் தான் இந்த திட்டத்தை தற்போது இஸ்ரோ வெற்றிகரமாக செயல்படுத்தி இருப்பதாக அறிவித்திருக்கிறது. விக்னேஷ், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பாலவெற்றிவேல்.